என்னது? ஆமாமா. கொலை செய்ய பார்த்தாங்களா? பண்ணு. யாரு? தெரியலமா. இப்படி பண்ணிருப்பா? யாரா இருக்குங்க அது? என்னடா சொல்ற? கொலை செய்ய வந்தாங்களா? அதுவும் நம்ம வீட்லயா? ஆமாப்பா, நான் சத்தம் போட்டதாலதான் அவன் ஓடி போயிட்டான்ப்பா. டேய் விஷால், முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லு. ராகவ், இந்த டைம்லலாம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டாம். நம்ம எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாமே. ஆமா ராகவ், அன்டைம் ஆயிடுச்சுல. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பாத்துக்குவோம். எப்படிங்க இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி அவன் அசோக் ரூமுக்கு வந்திருப்பான்? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல சுபத்ரா. இசை, இந்த சிசிடிவி எல்லாம் ஆன்ல தானே இருக்கு? எல்லாம் ஆன்ல தான் மாமா இருக்கு. அசோக், நீங்க எதுவும் பயப்படாதீங்க. எல்லாருமே உங்களை சுத்தி தானே இருக்கும். வந்தவன் யாருன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். பரவாயில்ல ஸ்டேஜா, உண்மையிலே நீ கிரேட் தான். நான் இங்க இருக்கும்போது அசோக்க யாரோ கொலை பண்ண பாத்திருக்காங்கன்னா அது யாரா இருக்கும்? எனக்கு தெரியாம ஏதாவது நடக்குதா? ராகவ், விஷால், நீங்க எல்லாம் உங்க ரூமுக்கு போங்க. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பாத்துக்கலாம். போய் தூங்க. சரிப்பா, பாத்துக்கோங்க. அத்தை, நீங்க எது வேணாலும் விஷால வந்து கூப்பிடுங்க அத்தை. இல்ல இசை, நான் அசோக் கூட தான் இருக்க போறேன். நானும் உன் மாமாவும் அசோக் கூடவே இருந்துக்கிறோம். நீங்க போங்க போங்க. போங்க. வாங்க. நீங்களும் போங்க. வா. அசோக், நானும் அப்பாவும் ஊரும்லயே படுத்துக்கிறோம். நீ தைரியமா இருப்பா. காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ராகவ் போலீஸ் இங்க வர சொல்லிருவான். அவங்க இங்க வந்து மத்தத பாத்துப்பாங்க. அம்மா, நான் தைரியமா தாமா இருக்கேன். ஆனா வந்ததுதாமா யாருன்னு தெரியல. டேய், காலையில நாம சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நீ படுத்து ரெஸ்ட் எடு. சுபத்ரா, அவனை தூங்க வை. சரி, மணி உட்கார் உட்கார் உட்கார். அசோக், நீ பயப்படாம கொஞ்ச நேரம் தூங்கு. படுத்துக்கோ. நம்ம வீட்டுக்குள்ளேயே புகுந்து அசோக் கொலை பண்ண பாத்திருக்காங்க. அது யாரா இருக்கும்?